புதுசா நீங்க ராயல் என்ஃபீல்டு வாங்குறீங்கன்னா, வாங்கிட்டீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்க பெரிய பிரச்சனை, இந்த எஸ்டாபிடி ஷோரூம்ல போடாதவங்களுக்கு, இந்த இது மாரி பம்பர்ஸ்ல என்ன பம்பர்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனையா இருக்கும். ஷோரூம்ல நம்ம போட்டுட்டா பிரச்சனை இல்ல. ஏன்னா, அவங்க வந்து ஒரு 3, 4 டிசைன் காட்டுவாங்க. அதில வந்து நம்ம எதனா ஒண்ணு சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் கூட ஷோரூம்ல தான் போட்டேன். இப்போ அது பெரிய விஷயம் இல்ல. இப்போ எதுக்கு இந்த பம்பர்ஸ்? எதனால இத போடணும்? அத பார்க்கலாம் இந்த வீடியோல. ஸோ இந்த பம்பர்ஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் நினைப்பீங்க, இந்த வண்டிக்கு ஒரு லுக் எடுத்து தருது, இந்த லுக்குக்காக தான் போடுறோம் அப்படிலாம் கிடையாது. இந்த பம்பர்ஸ் வந்து நம்மளோட சேஃப்டிக்கு தான். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரையும் ஓவர் வெயிட்ன்றதால நம்ம ஒன்று மேலே சாஞ்சாலோ இல்லை எதனா நம்ம கீழே விழுந்தாலோ அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பாதிப்பு அடையும். அதனால் இது போல் பம்பர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டிக்கும் அவ்வளோ டேமேஜ் ஆகாது, நம்ம காலுக்கும் அவ்வளோ டேமேஜ் ஆகாது. நல்லா அதுக்காக தான் இந்த பம்பர்ஸ் வந்து நல்லா ஒய்டாகவே கொடுப்பாங்க. இந்த வண்டியோடைய இந்த பம்பர்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்க. ஆனால் இந்த பம்பர்ஸை வந்து நிறைய பேர் வந்து கட் பண்ணிடுங்க காசு கட் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஷோரூமில் வேணும் போது அப்படின்லாம் வேணாம், எனக்கு பம்பர்ஸ் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்புறமா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய்ட்டு அது பம்பர் போடாமல் ஓட்டி பழக்கம் இருந்தாலும் அப்புறம் பம்பர் போடாமே விட்டுடுறோம். இல்லைனா அதை சின்னதாக ஒரு கம்பி மாரி போடுறீங்க, அது வந்து போட்டும் போடாத கணக்கு தான். ஏன்னா இதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம கால் எதுவுமே உள்ளே இருக்குது, நம்ம ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வேகத்தில் போய் கீழே விழுந்தால் கூட கால் இது உள்ளதாக சேஃப்டியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அடியும் படாது காலில். மோஸ்ட்லி அடிப்படாது தான். அப்படி மீறியும் நம்ம வண்டி சாஞ்சதுன்னா கூட வண்டி வந்து இது மேலே படுறதால வண்டி நம்ம கால் மேலே படாமல் இருக்கும், அவ்வளோவா நம்மளுக்கு அடிப்படாது. அதுக்காக தான் இது போல் டிசைனில் போடுறோம் பம்பரை. நிறைய பேர் வந்து அந்த கம்பிமே போடுறதால அது வந்து கண்டிப்பாக கால் மேலே பட தான் செய்யும். போடுறவங்க வந்து இதுமாரி பம்பர் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது பெரிய வண்டியுமே தெரியணும் சொல்லிட்டு இந்த பம்பர் போடுவாங்க. சில பேருக்கு வந்து அது பெரிய வண்டியுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பம்பரை கட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டேஸ்ட் மாதிரி. எனக்கு வந்து இந்த வண்டிக்கு நான் ஸ்டெல்ட் பிளாக்கு இந்த பம்பர் நல்லாவே இருக்குது. இந்த டிசைனுக்கு நல்லா ஒரு லுக் எடுத்து தர மாதிரியும் ஃபீல் ஆகுது. இதில் இன்னும் ரோப்லாம் போட்டால் இன்னும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நான் வந்து இதை வந்து போடலை ரோப்லாம். அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த இன்ஜின் கார்டும் போட்டுருங்க. ஏன்னா பம்பர் எப்படி நம்மளுக்கு சேஃப்டியோ, இன்ஜின் கார்டு எப்படி வண்டிக்கு சேஃப்டி. ஏன்னா இன்ஜின் கார்டு வந்து சில இடத்துல நீங்கள் ஆஃப் ரோடிங்லாம் போகும்போது கல்லெல்லாம் பட்டு எதனா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ஜின் கார்டு வந்து கம்மி ரேட்டு தான். நீங்கள் அதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃபே வரும், ஓகேங்களா? ஏன்னா கல் பட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். இது பார்க்க லுக் வைஸ் இப்படி தான் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு பம்பர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். குவாலிட்டி பெருசாக ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நம்மளை பாதுகாக்கிற அளவு ஸ்ட்ராங் தான். ஏன்னா இது வந்து ஷோரூமில் வாங்கினது தான். இதோடய ஸ்ட்ராங்லாம் வந்து வெளியே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் போட்ட வரை இது வந்து கொஞ்சம் நார்மலாக ஸ்ட்ராங் தான் இருக்குது. இது பெருசாலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த இன்ஜினில் வந்து ராயல் என்ஃபீல்டு ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் நாளாக எடுக்கல, அதனால் இதுமாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சில ஸ்ப்ரேஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் இதெல்லாம் சரியாயிடும். சரி, இது போல் ராயல் என்ஃபீல்டு பற்றி எல்லா டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கன்னா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கியிருந்தீங்கன்னா. ஏன்னா அதை பற்றி எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி